தமிழ்நாட்டில் மோடி எப்படி அடிக்கிறாரு, என்ன அரசியல் பண்றாருன்னு யாருக்குமே தெரியல. கும்மிடி பூண்டியை தாண்டியே யாரும் சிந்திக்க மாட்டான். திமுக தரப்பும் சிந்திக்காது, மற்ற திமுக அணி உடையன்னு நினைக்கிறவனும் சிந்திக்க மாட்டான். காங்கிரஸை தனிமைப்படுத்தணுங்கிறதான் மோடிக்கு ஒரு வீகம். இதை ராகுல் புரிஞ்சதுனால ஸ்டாலினை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவேக்காவை காட்டி திமுக கிட்ட பேரம் பேசணுமா அல்லது பேரமே பேச வேண்டாமாங்கிறதான் இங்க சிட்டிங் சீட்டை அப்படியே வாங்கிட்டு போறதா அல்லது ஸ்டாலின் குறைச்சாலும் அதை தாங்கிக்கிட்டு அடியை வாங்கிட்டு நிற்கிறதா, காங்கிரஸ் 14 மாதிரி தெருவில் தள்ளிடலாங்கிறத மோடி தெளிவா கால்குலேட் பண்ணி அரசியல் பண்றாரு. ஆட்சியில பங்குங்கிறத இந்த கட்சிகள் 2021 கேட்டிருக்கும். 21 கோட்டை விட்டுக்கிட்டு 26 கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இன்னொரு கட்சியை வளர்த்து விடுறதுக்கு அவங்க கட்சி நடத்தல. எந்த ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவு சக்தி இல்லை. நான் இதற்காக திமுகவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன் கொடநாடு கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ணுவோம், நாங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஜனநாயகம் படத்தை பார்க்க வரட்டு, நம்ம ஏதாவது சொன்னால் நம்ம பராசக்தி படத்தை பார்க்க போயிடுவான்னு அதுக்கு எதிராட்டு கூட ஒரு கருத்தை சொல்லாத ஒரு தன்மை தான், இலவசங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைமை தான் புதுசாக வந்த தாவை காட்ட இருக்குது. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி அஜித். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக எல்லா கட்சியும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. முன்னாடியே திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணி இறுதி செய்யப்பட்டாலும் கடந்த சில மாதங்களாகவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான அந்த கூட்டணிக்குள்ளே சில சலசலப்புலாம் வந்துட்டு இருந்துச்சு சார். 2 நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸோடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் ஜோடங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக கூட தான் கூட்டணின்னு சொல்லி அந்த சலசலப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இது மோடியோ அடிச்ச அடிதான் காரணம். தமிழ்நாட்டில் மோடி எப்படி அடிக்கிறாரு, என்ன அரசியல் பண்றாருன்னு யாருக்குமே தெரியல. அவங்க இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி கும்மிடி பூண்டியை தாண்டியே யாரும் சிந்திக்க மாட்டான். திமுக தரப்பும் சிந்திக்காது, மற்ற திமுக அணி உடையன்னு நினைக்கிறவனும் சிந்திக்க மாட்டான். ஸோ இந்த உண்மை நிலைமை தெரியாமல் இருக்குது. பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுமே மோடி ஐசோலேட் காங்கிரஸ், தனிமைப்படுத்துங்கள் காங்கிரஸை, பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஸ்டாலின், ஹேமந்த் சோரன், மம்தா பானர்ஜி, சரத்பவார் போன்றவங்கள்லாம் காங்கிரஸை தனிமைப்படுத்துங்க, அவங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை தங்கள் வாக்காக காட்டி தங்களை உங்கள் முதுகில் ஏறி உங்களை உறிஞ்சி, பாரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ் உறிஞ்சி வளர பார்ப்பாங்க, இதில் கவனமாக இருங்க, அவங்கள தனிமைப்படுத்துங்கிற ஒரு கருத்தை மோடி முன் வச்சார். நோக்கம் ஸ்டாலின் காங்கிரஸை கலத்தி விடணுங்கிறதா மோடிக்கு நோக்கம். ஸ்டாலின் காங்கிரஸை கலத்தி விடணுங்கிறதுக்காகத்தான் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை அடைச்சார். இது ஓபிஎஸ் எல்லாம் எவ்வளோ பெரிய மோடி விசுவாசி, எவ்வளோ பெரிய இது. இன்னும் சொல்லப்போனால் இரட்டை தலைமையை ஏற்படுத்தி கொடுக்கணும் மோடி. ஓபிஎஸ்க்கு பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு சொல்லி 50-50 மீண்டும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். ஆனால் என்ன முடிவெடுத்தாங்க? ஸ்டாலின் காங்கிரஸை கலத்தி விடணும்னா நாம் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் என்டிஏலேருந்து கதவை அடைச்சிக்கிட்டு ஏற்கனவே அதிமுகலேருந்து விலகின தேமுதிகவுக்கும் காங்கிரஸுக்குள்ள சீட்டை கொடுத்து ஸ்டாலின் கவர் பண்ணிட்டாருன்னா காங்கிரஸுக்குள்ள ஓட்டை விட இவங்க 2 பேருக்கும் 3, அந்த அம்மாவுக்கு ஒரு 3, 6, ஒரு 5% ஓட்டுக்கு மேலே இருக்கும். காங்கிரஸுக்கு அந்த ஓட்டு கூட வராது. ஸோ காங்கிரஸை தள்ளி விட்டுட்டு இவங்களை ஸ்டாலின் சேர்க்கட்டு காங்கிரஸை தனிமைப்படுத்தணுங்கிறதான் மோடிக்கு ஒரு வீகம். இதை ராகுல் புரிஞ்சதுனால ஸ்டாலினை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறார். இல்லை சார், நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க பாஜகவோட தலையீடுதல் இருக்குன்னு. ஆனால் காங்கிரஸ்குள்ள இருக்கிற ஆட்கள் தானே விஜய் போய் சந்திக்கிறேன், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்கள், அப்புறம் கன்னியாகுமரியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் காங்கிரஸ் நபர்களும் தாவேக்கா நபர்களும் ஒன்று சேர்ந்து உட்காந்து, இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ்குள்ளேயே தாவேக்கா கூட கூட்டணி போகணும்னு நிலைப்பாடு இருக்குன்னு தெரியுது நமக்கு. தாவேக்காவோட கூட்டணி போகணுன்னு காங்கிரஸில் ஒரு எம்எல்ஏ ஆட்டோ முக்கிய பதவியில் இருந்த யாருமே சொல்லலை. கிரீஷ் சோடங்கரும் தாவேக்கா கிட்ட நாங்கள் பேசலைங்கிற கருத்தை தான் சொன்னார். திருநாக்கரசர் பல நிரூபிக்காத விஜயால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற ஒரு கருத்தை அடித்து ஆணித்தரமாக சொல்கிறாரு. தாவேக்காவை காட்டி திமுக கிட்ட பேரம் பேசணுமா அல்லது பேரமே பேச வேண்டாமாங்கிறது தான் இங்கே நோக்கம். பல நிரூபிக்காத தாவேக்காவுக்கு 117, 117, 2.5 வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் செல்வ பிறந்தகை சீஃப் மினிஸ்டர் அல்லது கார்த்திக் சம்மன் சீஃப் மினிஸ்டர்லாம் யாரும் பேசலை. அதைத்தான் நாங்கள் பேசலைங்கிறதும் அவர் சொல்கிறாரு. இங்கே சிட்டிங் சீட்டை அப்படியே வாங்கிட்டு போகிறதா அல்லது
ஸ்டாலின் குறைச்சாலும் அதை தாங்கிக்கிட்டு அடியை வாங்கிட்டு நிற்கிறதா என்னங்கிறதுல நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயித்திட முடியாதுன்னு அதிக சீட்டு கேட்டு ஒரு பேரத்தை காங்கிரஸ் முயற்சி பண்ணுறாங்க. மோடி இந்த பொறியில் காங்கிரஸ் விழுந்தால் 2019 24 இங்கே 38 எம்பி 39 எம்பி ஜெயித்த இண்டி கூட்டணியில் காங்கிரஸை 14 மாதிரி தெருவில் தள்ளிடலாங்கிறத மோடி தெளிவாக கால்குலேட் பண்ணி அரசியல் பண்ணுறாரு. இதை டெல்லி காங்கிரஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க, சிதம்பரமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால திமுகவை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஸ்டாலின் எதையும் பற்றியும் பேசாமல் கடைசியாக பார்த்துக்கலான்னு இருக்கிறாரு. இவங்க இப்போவே குழுவை போட்டுக்கிட்டு ஒருவேளையில் ஸ்டாலின் தள்ளி விட்டுருவாரோ அப்படிங்கிற அச்சத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாப்புல. என்னோட பார்வை ஸ்டாலின் வந்து மார்ஜினலைஸ் பண்ணுவாரே தவிர ஜெட்டிசன் பண்ண மாட்டார், கலத்தி விட மாட்டார். குறைக்கலாம் ஒரு வேளையில், அல்லது ஃபைனலாக ஸ்டாலின் சரி கொடுத்தாதானே அந்த ஓட்டு வரும், பழைய மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கிற சீட்டை கொடுத்துருவோன்னு முடிவெடுக்கலாம். ஏற்கனவே 2024 காங்கிரஸுக்கு 6 சீட்டு தான் 7 சீட்டு தான்னு கடுமையாக பேச்சு நடந்தது. அந்த திராவிட இயக்க உணர்வு உள்ள திமுகவினர் வந்து காங்கிரஸையா நம்ம தூக்கி சுமக்கணும் அப்படின்லாம் சொன்னாப்புல. ஸ்டாலின் கடைசியில் அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டு 10 சீட்டு கொடுத்தா தான் வரும். அவனை அவமானப்படுத்தினா அந்த ஓட்டு வராது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் கடைசியாக எல்லாத்துக்கும் வந்து 21 உள்ள சீட்டை கொடுக்குறாங்க. இந்த வாட்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் 21 விடவும் அதிகப்படியான சீட்டுகள் வந்து எல்லா கட்சிகளும் கேட்பாங்கன்னு சொல்லி முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸும் அதிகப்படியான சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கிறதான கேட்பாங்க, அதை வற்புறுத்த மாட்டாங்க, கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவாங்க. கேட்பாங்க, அது கடைசி வரை கேட்பாங்க. கேட்கவே இருந்தாங்கன்னா குறைச்சிடுவாங்க. அதனால் கேட்பாங்க, வாங்கிட்டு போவாங்க. ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு தான் 21 நடந்தது. 19 கொடுத்த அதே சீட்டை 24 கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே சீட்டுங்கிறது 3 முறை ஒரு சுமூத்தான ஒரு ஃபார்முலா படி அங்கே ஓடிட்டு, இந்த முறையும் சுமூத்தான ஃபார்முலா படி ஓடிடும். அது ஸ்டேட்டஸ்கோ ஃபார்முலா. நம்ம எல்லாரும் நின்னோம். காங்கிரஸ் வளர்ந்துங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, திமுக வளர்ந்துங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, மதிமுக தேஞ்சி போயிட்டுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, விசிகா தேஞ்சிட்டுங்கிறது எந்த ஆதாரம் கிடையாது. எல்லாரும் ஒன்றா தான் நின்று 39 ஜெயித்திருக்கோம். அதில் யார் வளர்ந்தா யார் தேஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஸோ எல்லாரும் என்ன ஏற்றுக்கிட்டோமோ அதுபடியே ஏற்றுக்கிட்டு போவோம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சீட்டு. கூடுதலாக கட்சி வரும்னா பெரிய கட்சியான திமுக அதை கொடுத்துக்கிட்டு. இந்த தேர்தலையாச்சும் சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா கட்சிகளும் முன்வைக்கிறாங்க அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது தான் எல்லா கட்சியோட அடிப்படை நிலைப்பாடும். இந்த தேர்தலுக்கு அதுக்கான வாய்ப்பு டிஎம்கே கொடுக்குமா? அவங்க கட்சியில் உள்ள நாயுடுகளுக்கு கொடுப்பாங்க, அவங்க கட்சியில் உள்ள பறையர் சமூகத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்காக பிசிகாவுக்கும் மதிமுகவும் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு கட்சியை வளர்த்து விடுறதுக்கு அவங்க கட்சி நடத்தலை. அவங்க இந்த ஆட்சியில் பங்குங்கிறத இந்த கட்சிகள் 2021 கேட்டிருக்கணும். 21 கோட்டை விட்டுக்கிட்டு 26 கேட்குறதுல அர்த்தம் இல்லை. திமுக தேஞ்சிட்டு மதிமுக காங்கிரஸ் பிசிகா வளர்ந்துட்டுன்னு சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை. எல்லா தேர்தலையும் ஒன்றா தான் சந்திக்கிறாங்க. வெற்றியோ தோல்வியோ ஒன்றா தான் பட்டுட்டு இருக்காங்க. பெரிய வெற்றியை பெறாங்க அல்லது 2/3 வெற்றியை பெறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வளர்ந்துட்டோம் திமுக தேஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது ஆட்சியில் பங்குடணும், அதிக சீட்டு கொடுத்தாலோ திமுக தேஞ்சிட்டுன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அர்த்தம். அது திமுக விரும்பாது. அது மட்டும் இல்லை, லாஜிக்கலாட்டும் அந்த ஆர்குமெண்ட்டை வைக்கும்போது கம்யூனிஸ்ட் போன்றவங்க வந்து இது நியாயமான ஒரு கருத்து தான், எல்லாரும் ஒன்றா இருந்தோம், எல்லாரும் ஒன்றா ஒரு எண்ணிக்கை சீட்டுகளை வாங்கணும், இதில் ஒன்றா ஃபைட் பண்ணும்போது அவர் வளர்ந்துட்டாரு இவர் தேஞ்சிட்டான்னு சொல்கிறதுக்கு லாஜிக் இல்லை. இந்த அடிப்படை தான் அங்கே கடைசியில் பிரிவேல் ஆகும். நீங்கள் கேட்டால் அவங்க கேட்பாங்க, அவங்க கேட்டால் இவங்க கேட்பாங்க. இப்போ இதில் தாங்கள் பெரிய கட்சிங்கிற எண்ணம் பிசிகாவுக்கு இருக்குது. பறையர் ஓட்டு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே திருமாவளவனுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு அவருக்கு தெரியுது. நீங்கள் ஆரம்பத்திலே நாங்களும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கக்கூடாது, நாங்களும் மதிமுக ஒன்றுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கக்கூடாது. ஸோ இந்த சூழல்கள் வந்து திமுக அணியில் ஸ்டேட்டஸ்கோ கடைப்பிடிக்கணுங்கிற அந்த கருத்தை வந்து வலுப்படுத்துது. அதுதான் அங்கே செயல்பாட்டுக்கும் வரும். காரணம், எந்த ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவு சக்தி இல்லை. நான் இதற்காக திமுகவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. திமுகவும் ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து 3வது தான் போனாங்க. 33 விழுக்காடு கொண்ட திமுக அணி காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 53 வராங்க. அதுக்கு பிறகு அவங்க 45 வராங்க. இப்போ அவங்க 47 வந்திருக்காங்க. 3 எலெக்ஷன்லேயும் 45 விழுக்காடு வாக்கை தாண்டிட்டாங்க. ஸோ ஒரு 45 விழுக்காடு வாக்கு அவங்க ஒன்றா நின்னா தாண்ட முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒன்றா நின்று வெற்றி பெற தான் பார்ப்பாங்க.
அவங்கள 1-1 தான் தோக்கடிக்க முடியும். அது எடப்பாடி நான் சொன்னதை கேட்பாருன்னா நான் அதை தோக்கடிச்சு காட்டுறேன். அல்லது எடப்பாடி தலைமையில் 2 ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கெல்லாம் யாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போட மாட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 505 வாக்குறுதிகள் வந்து திமுக அரசு வந்து கொடுத்தாங்க. ஆனால் எல்லா மேடைகளும் நாங்கள் வந்து பெரும்பாலும் நிறைவேற்றோம் சொன்னாலும் முக்கிய வாக்குறுதி தூய்மை பணியாளர்கள் 156 நாளுக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூவாத்துல இறங்கி வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றாமல் இழுத்தடிக்கிறது காரணம் என்ன சார்? சீமான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எண்ணிக்கை குறவுங்கிறது காரணமாக இருக்கலாம். அதுதான் சீமான் மற்றவங்களுக்குள்ள இதை ஏற்றுக்கொண்டவங்க இதை பண்ணலைன்னா இவங்களுக்கு எண்ணிக்கை குறவு, பெரிய அளவு ஓட்டு இல்லைங்கிற எண்ணம் இருக்கலாங்கிறது சீமான் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ இதை தாண்டி எனக்கு இதுக்குள்ள பெரிய இது இல்லை. அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஏன் கொடநாடு கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ணுவோம், நாங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இது இப்போ தொடர்ச்சியாக வந்து போராட்டம் சார். 13 நாள் வந்து ரிப்பன் பில்டிங் அதிக போராடினாங்க. இப்போ சுடுகாட்டில் குடியேற போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு கூவமாத்தில் இறங்குறாங்க, மெரினாவில் இறங்குறாங்க. முக்கியமான தூய்மை பணியாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க தான் கொரோனா காலகட்டத்தில் மிக முக்கியமான பணியாற்றினாங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவ்வளோ காலதாமதம் வந்து செவிலியர்களுக்கு வந்து உறுதி பண்ணியிருக்காங்க சார். இன்னைக்கு ஜாக்டோ ஜிவோ உறுதியாயிருக்கு. ஆனால் இந்த மட்டும் வந்து இதையும் உறுதி பண்ணிடுவாங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு இந்த மக்களோட பிரச்சனையை அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஏதோ முடிவு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதிகாரிகளும் அரசாங்கமும் முடிவு கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம விருப்பம். கூடுதலாக வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஜாக்டோசியோடைய 23 ஆண்டுகள் போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. தமிழ்நாடுடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கம் ஆதரவு, இன்னொரு பக்கம் வந்து எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு சார். இது பழைய ஓய்வு திட்டம் மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. என்ன காரணம் சார்? இல்லை, எதிர்ப்பு சொல்லி தான் இதுக்குள்ள ஆதரவை வந்து சிதைக்க முடியும். அது செய்யத்தான் செய்வாங்க எதிர்கட்சிகள்லாம். இதில் நமக்கு பிரயோஜனம் இல்லை, ஏமாத்துறாங்க, இப்படி கணக்கு போட்டால் இப்படி வரும், இப்படி கணக்கு போனால் அப்படி வருங்கிறது இயல்பான ஒரு அரசியல் நிகழ்வு தான். இல்லை, ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை எதிர்க்கிறாங்கன்னா முன்னாடி வந்து எந்த அரசோட பங்களிப்பும் இல்லாமல் ஓய்வூதியம் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ அறிவிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் வந்து 10% வந்து பங்களிப்பு வந்து பயனாளர்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் இப்படி தான் செயல்படுது. அதான் சீமான் வந்து இலவசங்களை ஸ்ட்ராங்காக எதுக்கிறார். மீண்டும் இன்னொரு திமுகவாக தான் அதிமுக இருக்குது. 3000 ரூபா கொடுத்தா 5000 ரூபா ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் தான் என் மக்களை ஏழ்மையிலையும் மக்களை வந்து ஒரு வளர்ச்சியற்றவர்களாட்டும் மகத்தான என் மக்களை வந்து இழிவுபடுத்தி அவங்க ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அற்பமான காரியங்கள் இங்கே நடக்குன்னு சீமான் மட்டும்தான் இலவசத்தை அடிக்கிறார். வேறு எந்த அரசியல் கட்சியும் இலவசத்தை அடிக்கலை. ஏன் தாவேக்கா விஜய் கூட 3000 ஓட்டு வாங்கினவன் ஜனநாயகம் படத்தை பார்க்க வரட்டு, நம்ம ஏதாவது சொன்னால் அவன் பராசக்தி படத்தை பார்க்க போயிடுவான்னு அதுக்கு எதிராட்டு கூட ஒரு கருத்தை சொல்லாத ஒரு தன்மை தான், இலவசங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைமை தான் திமுக அதிமுக புதுசாக வந்த தாவேக்காட்ட இருக்குது. நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் நான் நாட்டுக்கானவன், என் நாட்டின் வளர்ச்சி முக்கியம், என் மக்கள் வந்து அவமானப்படுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அந்த இலவசங்களையும் இந்த மாதிரிப்பட்ட அரசியல் நடைமுறைகளையும் அடிச்சிட்டு இருக்கிறார். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.